வெல்கம் டு ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பாறை மீன் குழம்பு 1/2 கிலோ. அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்புத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, புளி, தேங்காய், தக்காளி. 1/2 கிலோ மீனுங்க இது. இப்போது ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு போட்டுக்கிறோம் 1/2 ஸ்பூன். 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறோம். இது நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுக்கிறோம். போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விடலாம். ப்ரௌன் கலர் ஆகட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் அதையும் போட்டு கிளறிக்கலாம். இப்போது மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். மீன் குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் வேணுன்னா ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு அதை கரைச்சி கொஞ்சம் ஊற்றிருக்கோம். இதையும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரியட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்ச 4 தக்காளியை மிக்சியில் அரைச்சி அதில் ஊற்றுறாங்க. இப்போ இந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காவை போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க. இப்போ அதையும் எடுத்து வச்சுக்கலாங்க அரைச்சி. இப்போ அதையும் நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுங்க. எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதோட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. மிக்சியில் ஊற்றி நல்லா கிளறிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. குழம்பு திக்காக இருக்குது. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம மீன் போடலாங்க. மீன் போட்டு நம்ம ஒரு 1/4 மணி நேரம் சிம்மில் வச்சு கொதிக்க விடலாங்க. மீன் வந்து உடையாத மாதிரி கிளறி விடுங்க. இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இது சுவையான ஈரோட்டு மீன் குழம்புங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.